الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக்குகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் ஒரு தியாக திருநாளில் நாம் எல்லாம் தொழுகையை பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் பெருநாள் தொழுகை என்பது ஒரு கடமை. அதை தொடர்ந்து இந்த உரைகளில் கேட்பது என்பது தொழுகைக்கு ஈடான தொழுகை ஒத்த உடைய தொழுகைக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அது போன்று இந்த பெருநாளுடைய உரையை கேட்காமல் பெருநாள் தொழுகையே அர்த்தம். தொழுகை எப்போவாது தொழுதுட்டு போயிடலாம் அல்லது சுரா ஊதி சொல்லப்படக்கூடிய உரை முக்கியம் என்பதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்தில் உரை நிகழ்த்தியிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். பெண்கள் சுகாதார காலத்தில் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் ஆண்களுக்கு ஒரு உரை பெண்களுக்கு ஒரு உரைங்க மைக் இல்லாத காலகட்டம், ஒளிபெருக்கி இல்லாத காலகட்டமாக இருக்கிறதால ஆண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்திட்டு பெண்களுக்கு என்ன செய்வாங்க, அது கேட்கலைங்கிற பட்சத்தில் பெண்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஏகத்துவத்தின் முனைவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ற தலைப்பில் இந்த ஹஜ் பெருநாளுடைய உரையாக அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தின் முனைவர். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒருவன் படித்து ஒரு சாதாரண எலிமெண்டரி ஸ்கூலில் போய் என்ன செய்வாங்க, 8வது வரைக்கும் உள்ள பிரைமரி ஸ்கூலில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு ஆசிரியராக ஒரு ஹெட் மாஸ்டராக இருப்பாங்க. அதை தாண்டி உயர்நிலைப்படி ஹைஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்படிலாம் பார்ப்பாங்க. அதன் பிறகு ஒரு வாத்தியார் அவர் படித்து தன்னை என்ன செய்கிறாரு, பெரிய அளவு கோர்ஸ் படித்து அவர் MBA MPhil பெரிய பட்டங்கள் படித்து ஒரு முனைவர் பட்டத்தை போட்டு என்ன செய்வார்னு கேட்டால் அவர் பெரிய பெரிய காலேஜினுடைய ப்ரொபோசராக அவர் இருந்து பணியாற்றக்கூடியதை பார்க்கிறோம். அந்த இந்த மாதிரி பெரிய ஒரு தியாகம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் படிப்புக்கு தக்கவாறு தியாகம் செய்து அந்த இடத்துக்கு வர்றாரு. ஒரு பெரிய ப்ரொபோசர், கல்லூரி முதல்வர் என்று பார்க்கிறோம். இதை இப்படி அப்படியெல்லாம் இருந்தும் கூட பல பேருக்கு அவர் பாடம் நடத்துவார், பல மாணவர்களுக்கு புரியாது. இந்த ப்ரொபோசர் வேணாம், அடுத்த ப்ரொபோசர் இவரை வர சொல்லலாமா, அவர் வேணாம் இவரை வர சொல்லலாம், இப்படி தான் இருக்குது. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பது இது உலகத்தில் உள்ள பட்டத்தை வாங்கி ப்ரொபோசர்களாக அவர் முனைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏக இறைவனத்தில் இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட கொள்கை, அவருக்கு கிடைத்த நேர்வழி, அதை மக்கள் மன்றத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் போதித்த அந்த போதனைகள், இவைகளை பார்த்து விட்டு இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரச்சார களம் இருக்குது. சாதாரண ஒரு பிரச்சார களம் அல்ல. யாரிடத்தில் எப்படி பிரச்சாரம் செய்தால் அந்த பிரச்சாரம் சென்றடையும் என்று பார்த்து ஒரு என்ன செய்யறாங்க, தொலைநோக்கோடு பிரச்சாரம் செய்தவர்கள், உபதேசம் செய்தவர்கள், ஏகத்துவ தாவா செய்தவர்கள், அழைப்பு விடுத்தவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ராஹிம் நபிக்கு முதல்ல அவருக்கு நேர்வழி எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும்.
இப்போ எப்படி இப்ராஹிம் நபிக்கு இன்றைக்கு நம்மளாம் சில பேர் இஸ்லாத்தில் வருவாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நாங்கள் பரம்பரை முஸ்லீமோ அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ பாட்ட சித்த பாட்டினு சொல்லிக்கிது. ஆனால் பிறகு என்ன செய்வாங்க, இப்படி ஒரு சாரா இன்னும் ஒரு சாரா அப்போ இஸ்லாத்தை ஏற்பாங்க. பல புத்தகங்களை படித்து அல்லது ஒரு பிரச்சாரத்தை கேட்டு திருமலை குரானை படித்து ஹதீஸை படித்து நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறை படித்து இப்படியெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி விரைந்து கூட்டம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கணக்கு. இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி அவருக்கு தௌஹீது கிடைத்தது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயத்தினுடைய 75வது இறைவசனம். இப்ராஹிம் நபி இறை தூதர்களை தேர்வு செஞ்சுட்டான். தேர்வு செஞ்ச பிறகு அவருக்கு இந்த நேர்வழி கிடைத்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இப்ராஹிம் நபி நமக்கு என்ன தெரியும், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இப்ராஹிம் நபி காலத்தில் வாழ்ந்தவங்களா? இல்லை, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வகையான நபிமாருடைய வரலாறுகள், பல தியாக வரலாறுகள், யூசுப் நபி வரலாறுகள், பல்வேறு சமுதாயங்கள் அழியப்பட்டது, சில சமுதாயங்கள் எல்லாம் பாராட்டினது, இப்படி பார்க்கிறோம். அந்த வகையில் இப்ராஹிம் நபியுடைய விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனில் நமக்கு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் சொல்கிறது. அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டதை வச்சு நம்ம இப்ராஹிம் நபியை நம்ம மதிப்பீடு செய்யறோம். இப்படி ஒரு அழகான இறை தூதர் இருந்திருக்கிறாங்க, சமுதாயத்துக்கு தாவா களம் பண்ணியிருக்கிறாரு, தனக்கு தான் நேர்வழி பெறுவதற்கு இப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாரு என்பது தன்னுடைய தந்தைக்கு சொல்லியிருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம பிரச்சாரம் பயன் பண்ணும் பொழுது நம்ம ஒரு அடிப்படை தகவலுக்கு நம்ம சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு நமக்கு நேரம் காணாது. ஒரு ஆள் தராக்கு போகிறான், ஒரு ஆள் சூனியத்தை நம்புறான், ஒரு ஆள் சிறுக்கு வைக்கிறான், ஒரு மூட பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறாங்க. இவர்களை திருத்துவதற்கே நமக்கு நேரம் காணலைங்கிறப்ப நம்ம பிற சமுதாயத்தோடு அவங்கள நம்ம பேசுவோமா? எல்லாம் அப்படி சொல்றாங்கன்னா அப்படி பிற சமுதாயத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கலாம். எங்க வேதம் இப்படி சொல்கிறது, எங்க குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிச்சு பாருங்க, நீங்க உங்களை சீர்தூக்கி பாருங்க, எந்த கொள்கை சரி, அல்லாஹ் மட்டும் என்ற ஒரு இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய கொள்கை சரியா, 1000 கடவுள் சரியா, சிந்திச்சு பாருங்கன்னு நம்ம சொல்றோம். இது சொல்வதெல்லாம் நம்ம யாரையும் புண்படுத்தியோ யாருடைய மனசை கஷ்டப்படுத்துவோ நம்முடைய நோக்கம் அல்ல. அப்படிலாம் கஷ்டப்படுத்தினா சண்டைக்கு வருவாங்களே ஒரே நேர்வழிக்கு வர மாட்டாங்க. அதனால நமக்கு குர்ஆன்ல சொல்லப்படுறதை எடுத்து சொல்றோம், சரியா? அதை முதல்ல அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் நேர்வழி கொடுத்ததெல்லாம் சொல்றோம். 6வது அத்தியாயத்துடைய 75வது வசனம். وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ. உறுதியான நம்பிக்கையாளராக இப்ராஹிம் ஆவதற்காக அவருக்கு வானங்கள் மற்றும் பூமியுடைய சான்றுகளை இவ்வாறு காட்டினோம். அப்ப இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், வானங்கள் பூமியுடைய சான்றுகளை காட்டுறான். அவர் ஏகத்துவ கொள்கை பிடிப்பில் உறுதியா இருப்பதற்காக என்ன காட்டுறான்னு கேட்டா அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயம் 26வது வசனம். ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். இரவு நேரம் அவரை மூடிக்கொண்ட பொழுது ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவர் முடிவெடுக்கிறாரு, இதுவே என்னுடைய இறைவன் என்று கூறினார். அது மறைந்த பொழுது மறைபவற்றை நான் விரும்ப மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று இப்ராஹிம் சொன்னார். அல்லாஹ் சொல்றான், நட்சத்திரத்தை பார்த்து இதான் கடவுளோ நினைக்கிறாரு. அல்லாஹ் ஜொலிக்குது, நிறைய நட்சத்திரம் வருது, 1 2 தான் இல்லை, வானத்தை ஜொலிக்கு, அப்ப நிறைய கடவுள் அப்படிங்கிறவா முடிவெடுக்கிறாரு. அது மறைந்த பொழுது இப்ராஹிம் நபி சொன்னார்கள், ஆக மறைந்த பொழுது இது கடவுள் கிடையாது, எப்போ மறைஞ்சிச்சோ அது கடவுள் இல்லை என்று முடிவெடுக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டினார் இப்ராஹிம் நபி அவர்கள், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல கால லஇல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன மினல் கௌமில் லாலீன். சந்திரன் உதிப்பதை இப்ராஹிம் கண்ட பொழுது இதுவே இறைவன் என்று கூறினார். அது மறைந்த பொழுது என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நான் வழிகட்ட கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்றும் கூறினார். இப்ப சந்திரனா பார்க்கிறார். அடுத்து மறுநாள் பார்க்கும்போது சந்திரன் அழகா இருக்குது, இது கடவுளா இருக்குமோ அப்படி நல்லா வெளிச்சிருந்ததுன்னு நினைக்கிறார். பிறகு அது மறைந்த பொழுது முடிவெடுக்கிற இது கடவுள் கிடையாது, இதுவும் மறைஞ்சா கடவுளா, அது கடவுள் இல்லை என்று முடிவெடுத்து விட்டு என்னுடைய இறைவன் நேர்வழி காட்டுவான் என்று மறுபடியும் சிந்திக்கிறார். அறிவை கொண்டு சிந்திக்கிறாங்க இப்ராஹிம் நபி அவர்கள். அது அல்லாஹ் 6வது அத்தியாயத்தின் 78வது இறைவசனத்தை சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சூரியன் உதிப்பதை அவர் கண்ட பொழுது இதுவே என்னுடைய இறைவன், இது மிகப்பெரியது என்றார். பெரிய கடவுள்ல
எல்லா பூமி முழுக்க வெளிச்சம் கொடுத்தது என்று நினைத்து கொண்டு அந்த சூரியன் உதிப்பதை அவர் கண்ட பொழுது இதுவே இறைவன், இதுவே மிகப்பெரிய கடவுள் என்று அவர் சொன்னார். பிறகு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, ரப்பி ஹாதா அக்பர் ஃபலம்மா அஃபலத் கால யாத்தம் இன்னி பரியும் மிம்மா துஷ்ரிகூன். அது மறைந்த பொழுது என்னுடைய சமுதாயமே நீங்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டு நான் விலகி கொண்டவன் என்று இப்ராஹிம் கூறினார். பார்த்துட்டு அது மறைஞ்சு போச்சு. சூரியன், சந்திரன், நிலவு எல்லாம் மறைந்த பிறகு இப்ராஹிம் முடிவெடுக்கிறாங்க, மறைந்தது ஒரு கடவுளா? ஏன்னா நம்ம ஒரு நாளில் ஒரு 8 மணி நேரம் காட்சி பண்ணிட்டு காட்சி தந்துட்டு மறுபடியும் மறைந்து விட்டால் கடவுளா? ஒரு 13 மணி நேரம் காட்சி சூரியன் என்ன செய்யுது, பூமிக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு பிறகு இரவு பொழுது நம்ம மறைந்தால் கடவுளா? சந்திரன் நைட்ல இருக்கு, பகல்ல கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, இதுதான் கடவுளா என்று முடிவெடுத்து விட்டு இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் நேர்வழி காட்டியது எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவர் இன்னி பிறகு 6வது அத்தியாயம் 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னி வஜ்ஜஹத் வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். 6வது அத்தியாயம் 79வது வசனம், வானங்களையும் பூமியை படைத்தவனை நோக்கி உண்மையான வழியில் நின்றவனாக என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன், நான் இணை கற்பித்தவன் அல்ல என்றும் நான் இணை கற்பித்தவன் இல்லை என்று இப்ராஹிம் நபி அவர் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். பிறகு சமுதாயத்தில் அல்லாஹ் ஒருவரை வணங்குமாறு போதிக்கிறாங்கன்னா இந்த மிரட்டுறாங்க, என்ன செய்றாங்க, இங்க கடவுள் கால முனவனாக்கிறேன், கையை இதாக்கிறேன், கை விளங்காம கடவுள் கண்ணை பதிச்சுன்னு என்னமோ சொல்றாங்க. அப்ப கூட இப்ராஹிம் நபி அவர்கள் விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6:80 வஹாஜஹு கௌமு காலத்து ஹாஜூனி ஃபில்லாஹி வகத் ஹதானி வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி இல்லா யஷா ரப்பி ஷைஆ வசிய ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா அஃபலா ததவக்கரூன். அவரது சமுதாயத்தில் அவரிடத்தில் விவாதித்தனர். என்ன விவாதிக்கிறாங்க? அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டிய நிலையில் அவனை பற்றி இடத்தில் விவாதிக்கிறீர்களா? நீங்கள் இணை கற்பித்தவற்றை நான் அஞ்ச மாட்டேன், தெய்வம் கைய முறையும் கால முறையும் முடப்பட்டு போய் பார்ப்போம், கூட்டிட்டு வா எப்படின்னு அவர் செய்யறாரு. நீங்கள் இணை கற்பித்தவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேனே என்று என்னுடைய இறைவன் எதையேனும் நாடினாலன்றி எனக்கு ஏதும் நேராது, என்னுடைய இறைவன் அறிவால் அனைத்து பொருளையும் சூழ்ந்தவன் உணர்ந்து கொள்ள மாட்டீர்களா என்று இப்ராஹிம் கேட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 6:81 அல்லாஹ் சொல்கிறான், وَكَيْفَ أَخَافُ مَا أَشْرَكْتُمْ وَلَا تَخَافُونَ أَنَّكُمْ أَشْرَكْتُمْ بِاللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِهِ عَلَيْكُمْ سُلْطَانًا. அல்லாஹ் உங்களுக்கு சான்றளிக்காதவைகளை அவனுக்கு இணையாக்குவதற்கு நீங்கள் அஞ்சாத பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு சான்றளிக்காத அந்த தெய்வம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மனாத்து உஸ்ஸா இந்த மாதிரி தெய்வங்களை வச்சுக்கிட்டாங்க, லாத்து மனாத்து உஸ்ஸாண்டு. அப்படியே அல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் சொல்றாங்க, இப்ராஹிம் காலத்துல நிறைய தெய்வத்துக்கு பேர் வச்சாங்க. அல்லாஹ் எந்த சான்றும் அளிக்கல, நீங்களா பேர் வச்சுக்கிறீங்க, நீங்களா அதை செய்வீங்க, நீங்களா வணங்குறீங்க, அது பேசாது கேட்காது உங்க கோரிக்கையை நிறைவேற்றாது என்று தெரிந்தும் நீங்க அல்லாஹ் விட்டு அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குறீங்களா அப்படின்னு அல்லாஹ் உங்களுக்கு சான்றளிக்காதவைகளை அவனுக்கு இணையாக்குவதற்கு நீங்கள் அஞ்சாத பொழுது, போலி தெய்வங்களுக்கு இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி அவர் சொல்றாரு, போலி தெய்வங்களுக்கு நீங்கள் அஞ்சாத பொழுது நீங்கள் இணை கற்பித்தவைகளுக்கு நான் எவ்வாறு அஞ்சுவேன்? நீங்கள் அறிந்தால் இரு கூட்டத்தினரில் அச்சமற்றிற்கு அதிக தகுதி படைத்தவர் யார் என்றும் அவர் கூறினார். நாங்கள் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறோம், நீங்க நரகத்தை நோக்கி பயணிக்கிறீங்க, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, உங்களுக்கு இல்லை என்று யார் அச்சமற்றவர்கள் என்று இதை பாருங்க. இப்ராஹிம் நபி செய்யறாங்க, அப்படி தாவா செஞ்சாங்க என்பதை பார்க்கணும். அது போல இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, 2வது அத்தியாயம் 258 அல்லாஹ் சொல்றான், தனி நபருக்கு தந்தைக்கு எல்லாருக்குமே சொல்றாரு அல்லாஹ் மட்டும் வணங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு அரசனுக்கு சொல்றது அது சாதாரண விஷயமா? இன்றைக்கு நம்ம ஆட்கள் போய் கலெக்டருக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களா? முன்னாடி நான் மாட்டேன், ஒரு டிஎஸ்பிக்கு போய் போலீஸ்காரங்களுக்கு போய் தாவா பண்ணுவாங்களா? ஒரு ஐடிக்கு போய் பயான் பண்ணு, முன்னாடி நான் மாட்டேன், அவரெல்லாம் அதிகாரம் இருக்கும் சொல்லுவீங்களா இல்லையா? டிஜிபிக்கு போய் பயான் பண்ணி இஸ்லாத்தை சொல்லுவாங்க, நான் மாட்டாமா? அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்ராஹிம் நபி ஒரு ஆட்சியாளர்கிட்ட போய் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அலம் தர இல்லல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹு முல்க். தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிம் அவரது இறைவன் குறித்து தர்க்கம் செய்த ஒரு ஆட்சியாளனை, ஒரு அரசனை பார்த்தீரா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் நபி அவங்க சொல்றாங்க, இது கால இப்ராஹிம் ரப்பி என்னது யுகியோ யுமீத்து, என்னுடைய இறைவன் உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான், மூத்தாக்கம் உயிர் கொடுப்பாங்கிறாங்க. அவன் சொன்னா கால அன உகியோ உமீத்து, நான் என்ன செய்வேன், உயிர் கொடுப்பேன், இது பண்ண இப்ராஹிம் பெரிய சாதனைதான். இவன் ஆட்சியான ஜெயிலில் நிறைய பேர் போட்டுருக்கிறான், பல பேரை கொல்லுவான், பல பேருக்கு வாழ்வழிப்பான், ஒரு அரசன். நீங்க எங்களுக்கு என்ன தூசி கூப்பிடறாங்க, ஒருத்தர் ரிலீஸ் பண்றான், ஒருத்தர் வெட்டுறான், இப்படி என்ன செய்யலாம்? பத்தியா ஒருத்தனை சாகடிச்சிட்டேன், ஒருத்தர் உயிர் கொடுத்துரு, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குதுல்ல அப்படிங்கிறான்.
அப்பதான் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், கால இப்ராஹிம் ஃபைனல்லாஹ் யஅதி பிஷம்சி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி. இப்ராஹிம் சொல்றாங்க அந்த அரசன்ட்ட, என்னுடைய இறைவன் இந்த பாரு கிழக்குல சூரியன் உதிக்குதுல, அப்படி அல்லாஹ் கிழக்குல சூரியனை உதிக்க செய்யறான். நீ கடவுளுங்கிறியல்ல, நீ தன்னை அல்லாங்கிறியல்ல, நீ என்ன செய்யணும்? ரப்புல் ஆலமீன் என்னுடைய இறைவன் கிழக்கில சூரியனை உதிக்க செய்த இறைவன் அப்படி செய்யறான். என்னுடைய கடவுள் ஒரு நம்பிக்கையில் உள்ள என்னுடைய ஒரே அல்லாஹ். நீ என்ன செய்ய? நீ கிழக்கில உதிக்கக்கூடிய சூரியனை மேற்கில உதிச்சு காட்டு. நாங்கெல்லாம் பார்க்கிறோம், எல்லாரும் பார்க்கிறவங்க கிழக்கில் உள்ள சூரியனை மேற்கு திசையில உதிச்சு காட்டினு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குதுங்கிறாரு. உடனே அவன் என்ன செஞ்சான்னு கேட்ட குரான்ல சொன்னா ஃபபிஹித்தல்லதி கஃபர, வாயடைத்து போன, பதில் சொல்ல முடியல. ஆக இப்ராஹிமுடைய கடவுள் சரியா இருக்கிறாரு, நம்மளால பதில் சொல்ல முடியலையே என்று அவன் வாயடைத்து போனான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் நபியுடைய தாவாக்கள் அல்லாஹ் அவரை சோதித்து பிள்ளை அறுக்க சொல்றான்ல, அதுக்கு நிறைவேற்றின விஷயம்னா சாதாரண விஷயமா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் இப்ராஹிமை சோதித்தோம், பல கட்டளைகளின் மூலமாக சோதித்த பொழுது எல்லா சோதனைகளையும் வென்றார். அல்லாஹ் சொன்ன பொண்டாட்டி பிள்ளை காபாவில் போய் விடு, இந்த பாரான் சமவெளி, இந்த காக்கக்குரிய கூட இல்லாத மனிதவர்க்குமே இல்லாத இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனைவிக்கு உன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் உன்னுடைய மனைவி கொண்டு விடுவாங்க, விட்டுட்டு வர்றாங்க. அப்படியெல்லாம் அவருடைய பிள்ளைய அறுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அறுக்க முற்படுறாரு. அல்லாஹ் தடுத்து நிறுத்தினான். பதையினால் விதிபிகின் அணி, அவன் இஸ்மாயிலுக்கு பகரமாக ஒரு வலுப்பமான சொர்க்கத்து பிராணியை கொடுத்தோம், குர்பானி. அது பிள்ளைய உயிரை காப்பாற்றிட்டு அவர் சத்த தருவியா இப்ராஹிம் கனவு கண்டாரு, கனவு நிறைவேற்றினார்ல, அந்த அவரை நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த குழந்தையை அறுக்க விடாம கனவை உண்மைப்படுத்திய இப்ராஹிமை நாம குழந்தை இஸ்மாயிலை காப்பாற்றி ஒரு ஆட்டை கொடுத்தோம். அதான் எல்லாரும் குர்பானி கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. பின்வருவோரில் இப்ராஹிமுடைய நடைமுறையை நம்ம உண்டு பண்ணோம், நிலைத்திருக்க செய்தோம். இப்ராஹிம் நபி மாதிரி நீங்க என்ன செய்யணும்? ஒரு பிள்ளையை கொடுக்க முன்வந்தார்ல, அது அல்லாஹ் ஒரு வலுப்பமான பிராணியை கொடுத்தான்ல, அந்த மாதிரி தியானம். அல்லாஹ் சொன்னா என்ன செய்வேன்? அல்லாஹ் சொன்னா இப்படிதான் வியாபாரம் செய்யணும் அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படிதான் செய்வேன், பொய் பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா அதே மாதிரி நடப்பேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யும்? எல்லா விஷயத்திலையுமே ஏக இறைவனை என்படி அல்லாஹ் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி அப்படி அது இப்ராஹிம் நபியுடைய தியாகங்கள்ல இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சுவோம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல எதுக்கெல்லாம் கவலைப்பட்டாருன்னு பார்க்கிறோம். நம்ம என்ன கவலைப்படுறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம பிள்ளைக்கு சம்பாத்தியம் பண்ணி இவன் வளர்ந்து சம்பாத்தியம் பண்ணுவானா அப்படி எதிர்பார்க்க. நம்ம போடுற கணக்கு என்ன? இவனை படி MBBS படிக்க வைப்போம், IAS படிக்க வைப்போம், இன்னும் டிகிரி படிக்க வச்சு சம்பாத்தியம் பண்ணி தருவானா? பிள்ளைங்க நமக்கு பிறகு நம்மளுடைய மூத்துக்கு பிறகு நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றுவானா, தங்கச்சி அக்கா தங்கச்சியை காப்பாற்றுவானா என்று சொல்லி பார்க்கறானா இல்லையா? இப்படி பார்க்கிறோம். இப்படி நம்ம கணக்கு. இப்ராஹிம் நபி என்ன செய்யறான்? அவருடைய கவலை என்ன அப்படின்னு கேட்டா 14வது அத்தியாயம் 35 அல்லாஹ் சொல்கிறான், ஒய்து கால இப்ராஹிம் ரப்பிஜியல் ஹாதல் பலத ஆமியம் வஜுனுபுனி வபனிய அந்நாபுதல் அஸ்னாம். இறைவா, இவ்வூரை அபயமளிப்பதாக ஆக்குவாயாக, மக்காவை என்னுடைய என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் கூறியதை நினைவூட்டுவீராக அப்படின்னு எது கவலைப்பட்டிருக்கிறாங்க? இறைவா, என்னையும் கனவுகளை காணணும். இப்ராஹிம் சிலையை வணங்குவாரு நினைக்க முடியுமா? ஒரு சின்ன அளவு கூட நம்ம கனவுகள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு காப்பாற்றி இறைவா என்று துவா செய்தார்கள் என்று பார்க்கிறோம். 14:36 ரப்பி யா ரப்பி இன்னஹுன்ன அல்லாஹ்ன கஸீர மினன்னாஸ் ஃபமன் தபியனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். இறைவா, இவை சிலைகள் மனிதர்கள் அதிகமானவை வழிகெடுத்து விட்டன. என்னை பின்பற்றுவோர், என்னை சேர்ந்தவர்கள் எனக்கு யாரேனும் மாறு செய்தால், நீ எனக்கு யாரேனும் மாறு செய்தால் அவர் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல, எனக்கு யாரேனும் மாறு செய்தால் நீ மன்னிப்போ நிகழ்ச்சி கூட என்று இப்ராஹிம் கூறினார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோல இப்ராஹிம் நபி 14:40 சொல்றாங்க. முக்கியமான ஒரு விஷயம், கவலைப்பட்ட அவங்களுடைய கவலையை பற்றி எல்லாம் பேசுகிறான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துஆ. என்னுடைய இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுவராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, எனது பிரார்த்தனை அங்கீகரிப்பாயாக என்று இப்ராஹிம் கேட்டார். என்ன கவலைப்படுறாரு? இறைவா, என் பிள்ளைங்க தொழுகணும், அவங்க மறுபடியும் சொர்க்கம் கிடைக்கணும், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும்
தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் நபி கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹ் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டால் இது காலலகு ரப்பு அஸ்லிம் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன் 2:133 அல்லாஹ் சொல்கிறான். அவரது இறைவன் கட்டுப்படு என்று அவருக்கு கட்டளையிட்டான். அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று சரணடைந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வரிசை அவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா 3:67 சொல்றான். மாகான இப்ராஹிம் யஹூதியும் நஸ்ரானியம் வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா ஒமா கான மினல் முஷ்ரிகீன். இந்த யூத கிறிஸ்தவர் சொன்னாங்க இப்ராஹிம் எங்க மதத்தை சார்ந்தவர், யூதர் கிறிஸ்தவர். அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை, மாறாக அவர் உண்மையான வழியில் நின்ற முஸ்லீமாக இருந்தார். அவர் இணை கற்பித்தவராக இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா, அவர் முஸ்லீமை தவிர இணை கற்பித்தவர் அல்ல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸ் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை முடிச்சுக்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய தியாகம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் எப்படி வருதுன்னு கேட்டா புகாரியில் வரக்கூடிய 3354 பல தியாகம் செஞ்சதால எப்படின்னா என்னிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் என்னிடத்துல கனவுல 2 வானவர்கள் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன ஜிப்ரீல் மீகாயில் 2 வானவர்கள் கனவுல என்னை அழைத்து சென்று என்ன செய்யறாங்க வானத்தை கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு உயரமான ஒரு மனிதர் தலையை மாந்து வாங்கணும் அப்படி ஒரு ஆள் இருக்கிறார். அப்படி பார்த்தோம்னு சொன்னா அவர் யார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று எடுத்து காட்டப்பட்டதுங்கிறாங்க. அவருடைய தியாகத்துக்கு இப்ராஹிம் நபி எப்படி எடுத்து காட்டுறான், வானத்துல இப்ராஹிம் உயர்ந்த மனிதராக அவர்கள் கண்ணியப்படுத்தி நபிகள் நாயகத்துக்கு எடுத்து காட்டினான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் சொன்னா அது போல சொல்றாங்க மறுமை நாளில் இருந்தால் என்ன செய்வாங்க நிர்வாணிகளா வரணும், ஆடைகள் இல்லாம கத்தனா செய்யப்படாதவர்களாக இந்த மாதிரி பிறந்த பிள்ளைகள வருவாங்க, செருப்பணியாளர்களாக வரும் பொழுது இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் என்ன செய்வான் முதல் ஆடை அனுபவிப்பான். எல்லாரும் என்ன செய்ய மொட்டக்கட்டை அம்மனமா நிற்கும் பொழுது இப்ராஹிம் நபிமார்களை இப்ராஹிம் நபி எல்லாம் கண்ணியப்படுத்துவான். எப்படி இப்ராஹிம் நபி அவர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் அனுபவித்து அவங்க சொர்க்கத்தை அனுபவிச்சு செய்வான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது உணர்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நிறைய சிறப்புகளுக்கு போதுமானது சொன்ன சிறப்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல மேலும் சுஜாரசன மேராஜுக்கு போக சொன்னாங்க. 6 வானத்துல 6 நபிமார்களை பார்த்தேன். அதுல இப்ராஹிம் நபி 6வது வானத்துல 5லயோ 6லயோ இருந்தாங்க. இப்ராஹிம் நபி எடுத்து காட்டப்பட்டாங்க. இப்படி இப்ராஹிம் நபி அவருடைய தியாகம் பெருமை, அந்த தியாகத்தை நாம் ஒன்று செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பெருநாளுடைய மகிழ்ச்சியை சந்தோஷமா கொண்டாடுவோம், அனுபவிப்போம். ஏழை எளிய மக்களுக்கு கறிகளை விநியோகம் செய்வோம், ஆடு மாடு ஒட்டங்களை அறுத்து என்பது நபிகள் நான் சொன்னாங்கல்ல குர்ஆன்ல சொல்ல சல்லி ரப்பிக்க வன்கர் சல்லி ரப்பிக்க வன்கர் நபியை தொழுவுங்க, தொழுதுட்டு அறுத்து பண்ணிடுங்க. நல்லா அது தொழுகையை முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய திடல்ல துவா செஞ்சுட்டு ஆடு மாடு ஒட்டாங்களை அறுத்து பண்ணிட வேண்டும். இது ஒரு இஸ்லாமிய கட்டளை. நீங்க அறுக்கும் பொழுது என்ன செய்யுங்க இது கூர்மையாக்கிக்கிறேன், கத்தியை கூர்மையாக்கி கொண்டு நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, கத்தியை கூர்மையாக்கி கொண்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஆயிஷா கத்தியை தீட்டு அந்த உரைக்கல்ல கூட தீட்டி கூர்மையாக்கி பிராணியா இருக்கும்போது எளிதாக்குங்க, கஷ்டத்தை மொட்டை கட்டி வச்சு அறுத்துட்டு இருக்கக்கூடாது, எளிதாக்கி உயிர் போற மாதிரி சீக்கிரம் அறுத்துங்கிறாங்க. அறுக்கும்போது பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய பெயர் கூறி நீங்க அருங்க, அதை நீங்களே சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க இன்னும் மார்க்கம் சொல்கிறது. இதை உணர்ந்து கொண்டு பெருநாள் மகிழ்ச்சியை சந்தோஷமான முறையில் கொண்டாடுவோம். நம்ம அதை அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள வைத்திருக்கான் பெருநாளுடைய மகிழ்ச்சி என்பது சொல்லிக்கொண்டு திடல துவா செய்யுங்க. அந்த முக்கியமான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பெருநாளைக்கு என்று ஒரு புனிதம் பறக்கத்திருக்கிறது, அதை அனுபவிச்சுதான் உட்கார்ந்து தொடங்க ஷைத்தான் விட மாட்டான். இது ஒரு லீவு தான் பெருநாளுங்கிறது, வருஷத்துல 2 பெருநாள் ஒரு அரை மணி நேரம் இது வெயில் அடிக்க அழகா பார்த்து விட்டான். வெயிலா இருந்தா 10 நிமிஷம் முடிச்சிருக்கணும், பயானம் முடிச்சிருக்கேன். வெயில் அடிக்காம கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுனால இது தியாகம் பண்ண முடியாதா, இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரு பெருநாள் நோவு பண்ண அஞ்சு பெருநாள் நம்ம கொண்டாடுறோம். எல்லாம் நம்ம கொண்டாட சொல்லக்கூடிய பெருநாள் இறைச்சத்தோடு கொண்டாடுங்கிறான். அதுல கூட நேரம் ஒதுக்க முடியல, சனா கொடுத்தவங்க எடுத்துச்சு போறோம்னா நம்மள மாதிரி பெயர் தாங்கி மிஷின் எவ்வளவு பேர் எப்படி சொர்க்கம் கிடைக்கும், தியாகம் பண்ணாமல் சொர்க்கத்துக்கு போக முடியுமா என்பதை உணர்ந்து கொண்டு தியாகம் செய்யணும். எல்லாம் தியாகம் செய்தவர் யார் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தியாகம் செய்யாதவர் தனியாக பிரிக்கிறாங்க, நரகத்துக்கு போ, தியாகம் பண்ணோம் சொர்க்கத்துக்கு வாண்டு. இதை உணர்ந்து கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய பயானை பெருநாள் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.